என்ன பேசணும் சொல்லுங்க சார். இது வந்து நாங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு கம்பெனி, இது சென்னை பேஸ்ட் கம்பெனி தாங்க. இது வே பேக் 2002 ஸ்டார்ட் பண்ணோம். நியர் அபவுட் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் மெயினாக என்ன பண்ணுறோம்னா சயின்டிஃபிக் லேப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எஸ்பெஷலி வந்து ஓடி சொல்யூஷன்ஸு, அப்புறம் க்ளீன் ரூம் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸு, ஃபார்மசூட்டிக்கல்ஸு, அப்புறம் மெடிக்கல் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, இவங்களுக்கான மெடிக்கல் இது ஹாஸ்பிட்டலுக்குரிய தியேட்டர்ஸ் மட்டும் இல்லை, சிஎஸ்எஸ்டி சொல்யூஷன்ஸ், அதாவது ஆட்டோகிளேவ்ஸ், ஸ்டெரிலைசேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கான இது பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர வந்து இப்போ அந்த பெத்தாலஜி ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது என்னென்னா பெத்தாலஜி ஒர்க் ஸ்டேஷன் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். பெத்தாலஜி ஒர்க் ஸ்டேஷன் என்னென்னா நம்ம சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் இது டிஷ்யூஸ் எல்லாம் வந்து கட் பண்ணும்போது அந்த ஃபியூம்ஸ் வரும், அதெல்லாம் வந்து எராடிகேட் பண்ணுறதுக்காக ஒரு செக்ஷன் ஒன்று தேவைப்படும். அதுக்கான ஒரு சேம்பர் தான் வந்து இந்த கிராசிங் ஸ்டேஷன். அதுதான் இங்கே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஆட்டாப்சி டேபிள், க்ளீன் ரூம் சம்மந்தப்பட்ட எல்லா எக்யூப்மெண்ட்டும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹிஸ்டோபத்தாலஜி எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் க்ளீன் ரூம் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ஸ், கோல்ட் செயின் சொல்யூஷன்ஸு, வேக்சின் ஸ்டோரேஜில் டிஷ்யூ ஸ்டோரேஜ்லேருந்து சாம்பிள் ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாத்துக்கும் கோல்ட் ஸ்டோரேஜ். அது என்னென்னா 2 டிகிரிலேருந்து -80 வரைக்கும் பண்ணுறோம். பிளட் பேங்க் ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ்லேருந்து எல்லாம் பிளட் பேங்க் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம் சார். இதுதான் எங்களுடைய சின்ன ஒரு போர்ட்ஃபோலியோ. இது தவிர அந்த நிறைய ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, இசிடி இதெல்லாம் இருக்குது. பட் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது க்ளீன் ரூம் சொல்யூஷன் அண்ட் கோல்ட் ரூம், க்ளீன் அண்ட் கோல்ட் ரூம் சொல்யூஷன்ஸ் பண்ணியிருக்கோம். க்ளீன் ரூம்னா வந்து இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு என்வாரன்மெண்ட்டில் வந்து நம்ம சர்ஜரி பண்ண முடியாது. ஒரு என்வாரன்மெண்ட்டில், ஒரு கண்ட்ரோல்டு என்வாரன்மெண்ட்டில் தான் வந்து சர்ஜரி பண்ண முடியும், ஒரு என்ன சொல்கிற ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு இதுவுமே டஸ்ட் ஃப்ரீ என்வாரன்மெண்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அது அந்த ஏரியா வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கணும். இது வந்து ஸ்டெரைலாக இருக்குது, இங்கே எது கட்டு நம்ம வரக்கூடாது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க என்னென்னா கருவறை மட்டும்தான் இருக்கிறதே பியூரிஃபைடான ஏரியா. அதுலேருந்து வெளில வந்து அடுத்த நிமிஷத்துலேருந்தே பொல்யூஷன் வந்துடும். இப்போது அது வந்து நமக்கு எதுவும் மாற்ற முடியாது, ஆனால் அவரோட கண்ட்ரோல் பண்ணலாம். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த க்ளீன் ரூம் சொல்யூஷன்ஸ். ஆமாம், அது க்ளீன் ரூமில் தான் சர்ஜரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் நாம்ஸ் இருக்குங்க. ஜிஎல்பி நாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, NABH ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே வந்து நம்ம தானாக எதுவும் பண்ண முடியாது. இது எல்லாமே ISO கிளாஸில் வரும். இதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல்டு என்வாரன்மெண்ட்டில் தான் எதுனா ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் பண்ண முடியும். இதுக்கான சொல்யூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாம்பிள்ஸ் வந்து சில சாம்பிள்ஸ் வந்து 2 டிகிரியில் வைக்கலாம். ஒரு சிலர் தான் நம்ம பிளட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 -80 வைக்கணும், -40 -80 வைக்கணும். இதுக்கான சொல்யூஷன்ஸ். இப்போ பெரிய பல்க் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம காய்கறிக்கு தான் யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு பார்த்துருக்கோம். ஆனால் மெட்டீரியல் வேக்சின்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது வந்து பண்ணணும். இது தவிர வந்து ஒரு கம்பெனி என்னென்னா ILRன்னு பண்ணுவாங்க, ஐஸ்லேண்ட் ரெஃப்ரிஜரேட்டர்னு ஒரு கம்பெனி இது இருக்குது. அது என்னென்னா இப்போ வெள்ளம் அது மாதிரி நேரத்தில் சில இடத்துல பவர் இருக்காது. அப்போ வந்து ஒரு கேபினெட் இருக்குன்னா அந்த கேபினெட் வந்து பவரே இல்லைன்னா கூட 7 நாள் ஒர்க் ஆகணும். ஏன்னா குழந்தைங்களுக்கான வேக்சின் அதில் வைக்கிறாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குது. அது ஐஸ்லேண்ட் ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ். நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் தான், ஒரு ப்ராடக்ட் செல்லர் கிடையாது. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா அது அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு பண்ணுறோம். நாங்கள் ஒரு எங்கள் வெப்சைட் வந்து geninstruments.com. ஆமாம், கான்டாக்ட் நம்பர் வந்து 9444 நிறைய நம்பர் இருக்குது. 99 என் நம்பர். ஓகே, 99 என் நம்பர் வேணாங்க. ஓகே, 9444 சாரி நீங்கள் மாற்றி மாற்றி சொல்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. 9962443391 அது கால் பண்ண சொல்லுங்கள். ஓகே.